வணக்கம். இந்த பதிவில் நம்ம சிட்டுக்குருவிகள் பற்றி தான் தெரிஞ்சுக்கிட போகிறோம். உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20. சிட்டுக்குருவிகள் ஏன் நம்மை விட்டு பிரிந்தன, அதற்கான காரணம் என்ன என்பதை நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம். சிட்டுக்குருவிகள் வீடுகளில் கூடு கட்டினால் அந்த குடும்பம் வாழையடி வாழையாக தழைத்தோங்கும் என்ற நம்பிக்கை கிராமங்களில் இன்றளவும் காணப்படுகிறது. மார்ச் 20 உலக சிட்டுக்குருவிகள் தினம். சிறு வயதில் ஒவ்வொருவருக்கும் சிட்டுக்குருவிகளுடன் அழகான பிணைப்பு இருந்திருக்கும். காலையில் கடிகார அலங்காரங்களுக்கு பதிலாக வெளியில் இருந்து வரும் குருவிகளின் கீச் கீச் சத்தத்தில்தான் பலரது விடியல் இனிமையாக தொடங்கியிருக்கும். ஓட்டு வீடுகளின் இடுக்குகளிலும் வீட்டின் விட்டங்களிலும் மாடங்களிலும் சிட்டுக்குருவிகள் எந்தவித பயமின்றி தைரியமாக கூடு கட்டும். மனிதர்களோடு மனிதர்களாக குடும்பத்தில் ஒரு உறுப்பினராகவே வாழ்ந்ததால் இவற்றுக்கு அடைக்கலாங்குருவி, அதாவது மனையுறை குருவி என்ற அழகிய பெயரும் இருக்கிறது. சிட்டுக்குருவிகள் வீடுகளில் கூடு கட்டினால் அந்த குடும்பம் வாழையடி வாழையாக தழைத்தோங்கும் என்ற நம்பிக்கை கிராமங்களில் இன்றளவும் காணப்படுகிறது. முற்றத்தில் காயப்பட்டிருக்கும் நெல்லையோ அல்லது அம்மா முற்றத்தில் புடைக்கும் போது சிதறும் அரிசியையோ அவை கொத்தி தின்ன ஓடிவரும் அழகு ஒரு ஓவியம் போல் இருக்கும். மேலும் சிட்டுக்குருவியை பற்றி சில தகவல்கள் தெரிந்து கொள்வோம். சுமார் 4 லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தைய புதைப்படிவ சான்றுகளின்படி அப்போதிருந்த மனிதர்கள் வாழ்ந்த நிலப்பரப்பில் சிட்டுக்குருவிகளும் இணைந்து வாழ்ந்துள்ளன. சிட்டுக்குருவிகளால் தண்ணீரில் மிகவும் வேகமாக நீந்த முடியும். சாதாரணமாக மணிக்கு 38 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் இந்த சின்னஞ்சிறு குருவிகள் தேவைப்பட்டால் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூட பறக்கும் அசுரத்திறன் கொண்டவை. இந்த சிட்டுக்குருவிகள் தண்ணீரில் குளிப்பதை விட மண்ணில் குளிப்பதை அதிகம் விரும்புமாம். தங்கள் இறக்கைகளில் உள்ள அதிகப்படியான எண்ணெய் பசியை உறிஞ்சவும் பேன் மற்றும் ஒட்டுண்ணிகள் அழிக்கவும் அவை புழுதியில் புரண்டு குளிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளன. சிட்டுக்குருவிகள் பயிர்களை அழிக்கும் புழு பூச்சிகளையும் உணவாக கொள்கின்றன. குறிப்பாக தங்கள் குஞ்சுகளுக்கு அதிகளவு பூச்சிகளையே உணவாக கொடுக்கின்றன. இதனால் இவை சிறந்த இயற்கையான பூச்சி கட்டுப்படுத்திகளாக செயல்படுகிறது. சிட்டுக்குருவிகள் உலக அளவில் பாதுகாப்பாக இருந்தாலும் சென்னை போன்ற பெருநகரங்கள் மற்றும் வேகமாக நகரமாகி வரும் பகுதிகளில் இவற்றின் எண்ணிக்கை கடுமையாக குறைந்துவிட்டது என்பது மறுக்க முடியாத உண்மை. அதே சமயம் கிராமப்புறங்களில் இன்றும் அவை கணிசமான அளவில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. செல்போன் சிக்னலால் சிட்டுக்குருவிகள் பாதிக்கப்படுவது இல்லை. சிட்டுக்குருவிகள் செல்போன் சிக்னலால் பாதிக்கப்படுகிறது என்பது ஒரு தவறான புரிதல். சலீம் அலி பறவையியல் மற்றும் இயற்கை வரலாற்று மையம் மற்றும் பாம்பே இயற்கை வரலாற்றுச் சங்கம் போன்ற முன்னணி ஆராய்ச்சி நிறுவனங்களின் ஆய்வுகளின்படி செல்போன் கோபுரங்களில் இருந்து வெளியாகும் மின்காந்த கதிர்வீச்சுகளால் தான் சிட்டுக்குருவிகள் அழிந்தன என்பதற்கு எந்தவொரு உறுதியான ஆதாரமும் அறிவியல் ஆதாரமும் இல்லை. கண்ணாடிகளாலும் கான்கிரீட்டாலும் ஆன அடுக்குமாடி குடியிருப்புகள் வந்ததால் அவற்றுக்குள் கூடு கட்ட இடம் இல்லாமல் போனது. தெருக்களில் தானியங்கள் காய வைப்பது குறைந்துவிட்டது. மளிகை கடைகளுக்கு பதிலாக பிளாஸ்டிக்கில் அடைக்கப்பட்ட தானியங்கள் விற்கும் சூப்பர் மார்க்கெட்டுகள் வந்துவிட்டதால் அவற்றுக்கு சிந்தும் தானியங்கள் கிடைக்கவில்லை. சிட்டுக்குருவிகள் தானியங்களை உண்டாலும் தங்கள் குஞ்சுகளுக்கு மென்மையான புழு மற்றும் பூச்சிகளைத்தான் உணவாக கொடுக்கும். தோட்டங்களிலும் விவசாயத்திலும் ரசாயன பூச்சிக்கொல்லிகள் பயன்பாடு அதிகரித்ததால் பூச்சிகள் அழிந்து குஞ்சுகளுக்கு உணவு கிடைக்காமல் போனது. சிட்டுக்குருவிகளை சுற்றுச்சூழலின் ஆரோக்கியத்தை அளவிடும் காட்டி என்கிறார்கள். ஒரு பகுதியில் சிட்டுக்குருவிகள் வாழ முடியவில்லை என்றால் அந்த பகுதியின் காற்று, நீர் மற்றும் நிலம் மனிதர்களாகிய நமக்கும் வாழ தகுதியற்றதாக மாறிக்கொண்டு வருகிறது என்று அர்த்தம். சிட்டுக்குருவிகள் வெறும் பறவைகள் அல்ல, அவை நம்மை சுற்றியுள்ள சுற்றுச்சூழல் ஆரோக்கியமாக இருப்பதற்கான முக்கிய குறியீடு. இந்த உலக சிட்டுக்குருவிகள் தினத்தில் நம் வீட்டின் பால்கனிகளிலோ அல்லது மொட்டை மாடிகளிலோ அவற்றுக்காக சிறிது தானியங்களும் ஒரு கிண்ணத்தில் தண்ணீரும் வைக்கத் தொடங்குவோம். நம் வீடுகளில் மீண்டும் அந்த கீச் கீச் சத்தம் ஒலிக்கட்டும். சிட்டுக்குருவி குடும்பமான பசாரடேவில் உள்ள ஒரு பறவை சிற்றினம் ஆகும். இது உலகின் பெரும்பாலான பகுதிகளில் காணப்படுகிறது. சிட்டுக்குருவி ஒரு சிறிய பறவை. பொதுவாக இதன் நீளம் 100 சென்டிமீட்டரும் எடை 100 - 150 கிராம் இருக்கும். சிட்டுக்குருவி குஞ்சு வெளிர் பழுப்பு மற்றும் சாம்பல் நிறத்திலும் மற்றும் சிட்டுக்குருவிகள் பிரகாசமான கருப்பு, வெள்ளை மற்றும் பழுப்பு அடையாளங்களுடன் காணப்படும்.
பேஸ்கர் பேரினத்தின் உள்ள 25 இனங்களில் இதுவும் ஒன்று. இதன் பூர்வீகம் பெரும்பகுதி ஐரோப்பியா, மத்திய தரைக்கடல் பகுதிகள், பெரும்பகுதி ஆசியா. இது மனிதனால் வேண்டுமென்றோ அல்லது விபத்தாகவோ ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா மற்றும் அமெரிக்க கண்டங்களின் பெரும்பகுதிகளுக்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சிட்டுக்குருவி உலகிலேயே அதிகபட்சமாக பரவிய காட்டுப்பறவையாக இருக்கிறது.